ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? வெல்கம் டு ரஃபி லைஃப் ஸ்டைல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். சவுதியில் இருக்கும்போது ஒரு நாள் ஈவினிங் என்னோடய ஹஸ்பண்டும் நானும் வாக் போயிட்டுருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, உனக்கு பிடிச்ச இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. அவங்கள பிடிக்காத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் இவங்கள பிடிக்கும். அந்த இடத்துக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நீ கெஸ் பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு நான் யோசிச்சுட்டே வந்துட்டுருந்தேன். நீங்களும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க யார் எந்த இடத்துக்கு போகிறேன்னு பார்க்கலாமா? வாங்க, நம்ம தேடி வந்த இடம் வந்தாச்சுங்க. எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க வந்திருக்காங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தா பெட் ஷாப்பு, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி உள்ள ஷாப்பை இங்கே வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருந்துச்சு. நிறைய சவுதியில் வியப்பூட்டும் விஷயங்கள் நிறைய இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் இதுவும் ஒன்று. இந்த ஷாப்பில் ஒரு வித்தியாசமான நிறைய மாடலில் பேருட்டு அண்டு பேட்ஸு, அதுக்கப்புறம் விதவிதமான பார்க்கலாமா? வாங்க ஒவ்வொன்றா ரசிச்சுட்டே போகலாம். அதில் ஒரு பேரட்டு நான் வளர்த்த பிஸ்மி போலேயே இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப அந்த பிஸ்மி ஞாபகமாகவே இருந்துச்சு. பேச்சு கொடுக்கும்போது நல்லா பேசினாங்க, ஆட்டி ஆட்டி நல்லா பேச்சு கொடுத்தேன், பேசினாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. அரபு கண்ட்ரீஸில் இதெல்லாம் லைக் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இங்கே சவுதிக்கார மக்களும் இது லைக் பண்ணி தான் விரும்புவாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இதோட பெரிய ஒரு பேரட் இருந்துச்சுங்க, கலர் கலராக. அதோட ரேட்டை கேட்டதோட எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் சொன்ன பேரட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பெருசாக நிற்கிறாங்க பாருங்கள். இவங்களோட ரேட்டு தான் நம்ம இந்தியன் ரூபீஸுக்கு 2 lakhsன்னு சொன்னாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இங்கே உள்ள மக்கள்லாம் ரேட்லாம் பார்க்க மாட்டாங்க, வாங்கிடுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்க வந்தது போல் இன்னொரு கப்பலும் பார்க்க வந்திருக்காங்க இந்த ஷாப்புக்கு. அவங்களும் பேரூட்டு அந்த கேட்டோட பேசி கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்த செக்ஷன் இருக்காங்க பாருங்கள், கேட்டு பார்க்கறதுக்கு குட்டி டைகர் போலியே இருந்துச்சு. அடுத்த செக்ஷனுக்கு போனால் அதிர்ச்சி காத்து இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியுதுங்களா? ஆமை வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமை வீட்டில் பூந்தா அமீனா பூந்தது போலன்னு எங்கள் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னடா இது கொடுமை, ஆமையெல்லாம் வச்சு விற்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஒரு காமெடி கடி ஜோக்கு எங்கள் ஹஸ்பண்ட் பண்ணாங்க. விட்டால் என்னையும் கொடுத்தா கூட விற்றுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம், நம்மளுக்கு பிடிச்ச பிரியர் இந்த பாருங்கள், குட்டி கேட்டு தாங்க அது வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக, அவ்வளோ க்யூட். அதில் ஒரு குட்டி கேட்டு என்னோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கும் போது டைம் போனதே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு என்டர்டைமிங்காக இருந்துச்சு, செம்மையாக. அதில் புஸ் புஸ்ஸுன்னு குட்டி முயல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஷாக் மேலே ஷாக்காக இருந்துச்சு, ஒயிட் எலி ஃப்ரெண்ட்ஸ். எலிலாம் வச்சு வளர்க்குறாங்க, என்னடா இது அப்படின்ட்டு இவங்களும் சொன்னாங்க. நான் தான் ஃபஸ்ட் டைமாக தான் எலியை பார்க்குறேன், ஒயிட்னு சொன்னாங்க. அதில் கோல்டன் கலருக்கு ஒயிட் கலருக்கும் 2 எலி இருந்துச்சுங்க. எலினாவே நம்மளுக்கு அலர்ஜியாக இருக்கும், பயமாகவும் இருக்கும். அது சில பேர் வளர்ப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஷாப்புக்கு ஒரு 1/2 hour போல் இங்கே டைம் பாஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா? என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வரும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி. தேங்க்ஸ் வாட்சிங். பை ஃப்ரம் ரசி லைஃப் ஸ்டைல்.